pardon by honoring the Tamil language. I request everyone to rise for the Tamil Thalvaazhuthu. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வனத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. To commence our special event today, let us begin this beautiful ceremony by lighting our traditional lamp, symbolizing that, just like a small flame, wisdom, good thoughts and compassion should flourish in our lives. Now, I invite our Honorable Chief Guest, Father R.O.K. Raj, to light the lamp. Followed by Father Charles Joseph, Rector of Don Bosco Media Academy Center. Father Brito Francis, Director. Students Leo and Priyanka. I extend a heartfelt welcome to everyone who has gathered here for this special event that we have all been eagerly awaiting. As an important part of this joyous occasion, I warmly invite Father Charles Joseph, Rector, to deliver the welcome address. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இங்கே எல்லாமே இங்கிலீஷில் தான் நடந்துகிட்டு இருக்குது, இங்கிலீஷ் மீடியம். நானும் இங்கிலீஷில் தான் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் இங்கே எல்லாரும் தமிழில் பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதனால் உங்கள் அனைவரையும் இந்த இனிய நிகழ்வுக்கு வரவேற்க நான் இங்கு வந்திருக்கிறேன். இந்த தொன்போஸ்கோ மீடியா அகாடமியினுடைய 19வது பட்டமளிப்பு விழா என்று சொல்லலாம். பல்கலைக்கழகங்களில் நடக்கக்கூடிய பட்டமளிப்பு விழாவைப் போல மிக பிரம்மாண்டமாக இல்லை என்றாலும், எளிமையானதாக இருந்தாலும், எங்களுடைய மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், மாணவியர்கள் இவர்களது வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு நீங்காத நினைவை பெறும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த நாளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நாளில் சிறப்பு விருந்தினராக வந்து எங்களோடு நம்மோடு இருந்து இந்த மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கவும் அவர்களுக்கு பட்டங்களை வழங்கவும் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அருட்தந்தை ஏ. ராஜ், மாண்புமிகு உறுப்பினர் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு. உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட்டாக இருக்கும். ஃபாதர் வந்து ஒரு அரசு ஊழியர், ஒரு அருட்தந்தை எப்படி அரசு ஊழியராக, அதுவும் டிஎன்பிஎஸ்சி உறுப்பினராக எப்படி இருக்க முடியும் என்று. அதுக்கு நான் வந்து பின்னால் விளக்கம் வரேன். அதுக்கெல்லாம் முன்னாடி அருட்தந்தையை இந்த நிகழ்வுக்கு நாம் அழைத்திருப்பது மிகவும் பொருத்தமான ஒன்று. ஏனென்றால்
இந்த டொன்போஸ்கோ மீடியா அகாடமி, இதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் டொன்போஸ்கோ மீடியா காலேஜ், அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன பேர் இருந்துச்சுன்னா DBIICE, டிபிஸ், டான்போஸ்கோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் எக்ஸலன்ஸ். அந்த டிபிஎஸ், அதாவது மீடியா அகாடமி 2008 ஆண்டு துவங்கப்பட்டது. அதை துவங்கியவர் அல்லது நிறுவியவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அருட்தந்தை ராஜ் அவர்கள். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அதுக்கு கைத்தட்டணும் இல்லையா? இந்த மீடியா அகாடமியினுடைய நிறுவனரே இன்று உங்கள் எல்லாருக்கும் உங்களை ஊக்குவித்து பட்டங்கள் வழங்க வந்திருக்கிறார் என்றால் இதைவிட பொருத்தமான ஒரு சிறப்பு விருந்தினர் வேறு யார் இருக்க முடியும்? அதனால் அருட்தந்தை அவர்களை நாம் அழைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அருட்தந்தை இந்த கேம்பஸில் ஏறக்குறைய 6 ஆண்டுகள் பணி செய்தவர். 6 ஆண்டுகள் இந்த அலைகள் மீடியாவுக்கு பொறுப்பாளராக இருந்தார். அதில் குறிப்பாக 3 ஆண்டுகள் இல்ல தந்தையாகவும் இருந்து இந்த இடத்தில் நடக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்தார். நிறைய பணிகள் செய்தார். தந்தை அவர்கள் அடிப்படையிலே ஒரு ஊடகவியலாளர். அது மட்டும் அவருடைய பரிமாணம் கிடையாது, இன்னும் பல பரிமாணங்கள் உண்டு. அவர் படித்தது ஜேர்னலிசம், ஊடகவியல் படிப்பு படித்தார். அது சென்னையிலே அவர் படித்தாலும் மேற்படிப்பு நெதர்லாந்து நாட்டில் படித்தார். அங்குவும் ஊடகவியல் மற்றும் வளர்ச்சி பணிகள் குறித்த படிப்பை அவர் படித்தார். இவ்வாறு உள்நாடு அயல்நாடு எல்லா இடத்திலும் அவர் படித்த படிப்பு எல்லாம் இங்கே இன்றைக்கி டொன்போஸ்கோ திருவிழாவை கொண்டாடுகிறோம். டொன்போஸ்கோனுடைய வாக்கு, அவருடைய சொற்களில் ஒரு அதிகமான பிரபலமான ஒன்று என்னென்றால், ஃபார் யூ ஐ ஸ்டடி, உனக்காக நான் படிக்கிறேன், இளைஞனே உனக்காக நான் படிக்கிறேன் என்று டொன்போஸ்கோ சொல்வார். அதுபோல தந்தை அவர்கள் தான் பெற்ற அறிவு திறமை எல்லாவற்றையும் இளைஞர்களுக்காகவும் இந்த சமூகத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடியவர். அவர் ஒரு சிறந்த சிந்தனையாளர், சிறந்த எழுத்தாளர். ஏறக்குறைய 7 புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். அதுவும் இந்த ஊடகவியல் சினிமா குறித்த ஒரு புத்தகம், வேர்ல்டு சினிமா அ செலப்ரேஷன் என்ற ஒரு புத்தகமானது ஹே ஹவுஸ் என்ற உலக புகழ்பெற்ற வெளியீட்டாளர்களால் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய தமிழாக்கத்தை நம்முடைய தமிழக முதல்வர், மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது கரங்களால் அந்த தமிழ் பதிப்பை வெளியிட்டார். அதுபோல் இன்னொரு புத்தகத்தையும் அவர் எழுதிய இன்னொரு புத்தகம் 100 Tips for Career Choices and Success in Life. இந்த புத்தகமும் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம். இன்னும் நிறைய புத்தகங்களை எழுதி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 100க்கும் மேற்பட்ட தலையங்கங்கள், ஆர்டிகிள்ஸ், செய்தித்தாள்களிலும் மேகசின்ஸ்லேயும் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு எங்கள் சலேசியர்கள் இளைஞர்களுக்கான தமிழக இதழியல் என்று சொன்னால் அரும்பு என்ற ஒரு புத்தகம் சொல்வார்கள், அரும்பு. அந்த புத்தகத்தின் பதிப்பாளராகவும் இருந்தார், ஆசிரியராக இருந்தார். சலேசியன் புல்லட்டின் என்ற ஒரு நேஷனல் மேகசின், அதற்கும் அவர் பதிப்பாளராக இருந்தார். இவ்வாறு எழுத்து, சிந்தனை, இதன் மூலமாக இந்த சமூகத்தையும் இளைஞர்களையும் செதுக்கியவர், வடிவமைத்தவர் என்று சொல்லலாம். அதுபோல் தந்தை அவர்கள் சினிமா துறையிலும் நிறைய அவருக்கு நண்பர்கள் உண்டு. அவருடைய நண்பர்களெல்லாம் நெருக்கமான நண்பர்கள் பல முறை இந்த இல்லத்திற்கும் வந்திருக்கிறார்கள். நானே ஒரு தடவை ஃபாதரோடு போய் ஏர்போர்ட்டுக்கு இயக்குனர் மிஷ்கின் அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். இயக்குனர் மிஷ்கின், இயக்குனர் சசிகுமார், இவங்க எல்லாருமே ஃபாதருடைய ஃப்ரெண்ட். அதெல்லாம் தாண்டி அவருடைய கிளாஸ்மேட் யாருன்னா தமிழக துணை முதல்வர் அவருடைய மனைவி உதயநிதி ஸ்டாலின், அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் எல்லாரையும் தனது நட்புக்காக அவர் தனியாக பயன்படுத்தாமல் இளைஞர் வளர்ச்சிக்காக, இந்த சமூக மாற்றத்திற்காக அவர்களை இணைத்து ஒரு படத்தை உருவாக்கினார். அந்த படம் அலைகள் வெளியீடு தான், லைஃப், லவ் அண்ட் ஹோப் என்ற ஒரு குறும்படம். அந்த காலகட்டத்தில் அந்த படமானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திரையரங்குகளிலும் அந்த படம் வெளியிடப்பட்டது. அவங்க மிஷ்கின்,
இயக்குனர் சசிகுமார், கிருத்திகா, உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த படத்தை இயக்கினார்கள். இவ்வாறு தந்தை அவர்கள் தன்னுடைய அறிவையும் திறமையையும் இந்த சமூக மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் பயன்படுத்துகிறார். அதுபோல் ஏற்காட்டில் அவர் அங்கு இல்ல தந்தையாக இருந்தபோது மலைவாழ் மக்கள், ஏற்காடு என்பது சேர்வராயன் மலை என்று சொல்வார்கள், அந்த மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் எஸ்பிஎஸ் என்ற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி பல பணிகளை செய்தார். குறிப்பாக இந்த கோவிட் சமயத்தில் மக்கள் உயிர் காக்கும் பணியை கூட மேற்கொண்டார். இவ்வாறு தந்தை அவர்கள் பல துறைகளில் அவர் திறமை கொண்டிருந்தாலும் அவர் எப்போதுமே ஏழை மக்கள் மீது தனிப்பட்ட இதயம் கொண்டவர். 2021 ஆண்டு தந்தை அவர்களுடைய திறமை, அறிவு, அவருடைய சமூக பங்களிப்பு இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு தமிழக அரசு ஒரு அருட்தந்தையை டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு தேர்வாளர் ஆணையம் அதனுடைய உறுப்பினராக நியமித்தது. கவர்னர் அவர்களால் அது உறுதி செய்யப்பட்டது. ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு மத குரு என்று சொல்லலாம், அல்லது ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் என்று சொல்லலாம், நியமிக்கப்படுவது இதுதான் வரலாற்றிலே முதல் முறை. அந்த அளவுக்கு அவர் பெருமை பெற்றிருக்கிறார். இந்த பெருமை அவருக்கு மட்டும் கிடைத்த பெருமையாக நாங்கள் கருதவில்லை, தொன்போஸ்கோவுக்கு கிடைத்த பெருமையாக கருதுகிறோம். இன்று தொன்போஸ்கோவினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். தொன்போஸ்கோவிற்கே அது கிடைத்த ஒரு அங்கீகாரமாக கருதுகிறோம். தொன்போஸ்கோவின் சலேசியர்களுக்கு கிடைத்த, சலேசிய பணிக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக பார்க்கிறோம். இவ்வாறு சிறப்பு, எவ்வளவுதான் சிறப்பு இருந்தாலும் தந்தைகிட்ட எல்லாருக்கும் பிடித்தது என்னென்னா, மிகவும் எளிமையானவர். யார் வேணாலும் எப்போ வேணாலும் அவரை சந்தித்து பேசலாம். அதுவும் இளைஞர்களோடு மிக நட்போடும் அன்போடும் பழகக்கூடியவர். எனவே இந்த நாளில் நான் ஒரு நீண்ட முன்னுரை தந்தையை பற்றி கொடுத்திருந்தாலும் அவருடைய வருகையின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு உணர்த்துவதற்காக நான் இவற்றை அனைத்தையும் சொன்னேன். தந்தை அவர்கள் நம்மோடு வந்து இந்த சிறிய அழைப்பை ஏற்று நம்மோடு உடனிருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. எனவே உங்கள் அனைவர் சார்பாக மீண்டும் ஒரு முறை தந்தை அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு விஐபி மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லாருமே விஐபிஸ் தான். எங்களுடைய முன்னாள் மாணவர்கள், மாணவியர்கள் எல்லாரும் இங்கே வர முடியல, ஒரு சில பேர் தான் வந்திருக்கிறீங்க. ஏன்னா எல்லோரும் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க, அப்படி தானே? நிறையா வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க. இருப்பினும் உங்களது நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றியை செலுத்துகிறேன். இந்நாள் மாணவர்கள், மாணவியர்கள் எல்லாம் ட்ரெஸ் பண்ணி ரெடியாக இருக்கிறாங்க ப்ரோக்ராம்லாம் கொடுக்கறதுக்கு. அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களோடு எப்போதும் துணை இருந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சர்வைட் நர்சிங் காலேஜில் இருக்கக்கூடிய மாணவிகள், அங்கே இருக்கும் அருட் சகோதரிகள், அவர்களையும் அன்போடு இந்த நிகழ்வுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். இங்கு வந்திருக்கும் பெற்றோர்கள், உடன் பிறந்தோர், நண்பர்கள் மற்றும் எங்களுடைய பணியாளர்கள், உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. For your words of welcome. ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. மூமெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நேரம் பார்த்து
சுதியேறுது தன்னால மதியம் அர்த்தம் பார்த்து கூட சேர்ந்து வழி மாறது ஒன்னால இருப்பது வெளியே சிரிக்குது ஒன்னா சேர்ந்ததால விடாது இந்த மோகம் வேகம் தொடர்ந்து சேரும் அடிக்கிற மனசு மேல காயும் இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. రసిక రాజు ఓ మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి ఏ రసిక రాజు ఓ మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి ఆ కుర్చీని మార్చబెట్టి என்னப்பா இந்த குத்துக்கு நாய் அழைச்ச மாதிரி அழைச்சிக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ள கடைசியா ஒரு ஆஃப் சொல்லுவோமா? ஒரு ஃபுல்லே சொல்லுவோம். Thank you girls for your mesmerizing performance. Music is moonlight in life. I call upon boys to sing a song and fill us with fruitful emotions. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். லா 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 லா. காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடலும் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, சுடுவதில்லையே. காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ
இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். La 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 la. தோன்றும் போது தாய் இல்லாமல் தோன்றவில்லையே, சொல்லில்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே, பேசவில்லையே. வாழும் போது பசி இல்லாமல் வாழவில்லையே, போகும்போது வேறு பாதை போகவில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். Thank you friends for soulful song. We gather to reflect on your achievements, challenges and the journey we have undertaken together over the past year. I invite now Father Brito Francis, the Director of Don Bosco Media Academy Center, to read the annual report 2023-24. A very good afternoon to one and all present here. A DB Mac and Tech Report 2024 and 25. In June, we inaugurated the Web Development Badge on June 11th, 2024 at the Don Bosco Tech Manigandam, Trichy. Father Tamburaj SDB, distribution of kits and presentations by teams Alpha and Beta and Gamma. July was marked by the management game event on July 15th, 2024, celebrating World Youth Skills Day. The event highlighted the importance of training skills for job opportunities through speeches and dance performance and engaging management games. And Mr. Jairaj, a web developer at Allegal Media, delivered a guest lecture on new skill sets for startups and MNCs, emphasizing staying updated with the technology and career sustainability in web development. Additionally, we began the DB Mac Diploma course on July 10th with 7 students starting with basic computer skills. In August, we started a graphic design and color theory course on August 17th with 14 students taught by Mr. Sebastian and Father Brito. On August 10th, a one-day picnic to Kohli Hills provided a recreational break for students. The graphic designer batch was inaugurated on August 12th at the Don Bosco Tech Manihandam, Trichy. The Independence Day celebration on August 14th included cultural performances and a motivational speech by the chief guest, Father Brito Francis, followed by a sport meet among teams Alpha, Beta and Gamma. On August 19th, a farewell event was organized for web development students featuring games, cultural performances, memento distribution and recognition of Team Alpha as the overall champion. The event concluded with a special feast and gift distribution. September saw a week-long basic and advanced computer skill training program for Chameleon Congregation Brothers from September 19 to 13, 24. On September 27-24, DB Mac students, 19 of them began their videography and video editing course with Mr. Sakai Raj. MSW students from Holy Cross had an exposure visit to our media center, staying for a week, conducting education awareness programs in the village of Nagamangalam with Don Bosco Mac and Tech students joining for the concluding program. In October, we inaugurated a new web development patch on October 8th, 2024
with an inspiring welcome speech by Mr. Praveen Jerry, a visit by prominent TB Tech leaders including Father Eugene, Mr. Livingston and Mr. Vidin Krishna on October 14th, 2024 was a highlight with the Father Eugene delivering a motivational speech. On October 17 to 24, government school lab assistants from all over Tamil Nadu received media awareness and job opportunity information. November featured an exciting outdoor games activity on November 14th, where students and staff participated in carom and handball games with the team Gamma emerging as the winner. On November 30th, we held a career guidance program at Mary Mother School, Trichirappalli, where Mr. Praveen Jerry addressed the students on career-focused goal setting and TB Tech's programs. The event included team building games, a motivational talk, and a prize distribution ceremony. December was equally eventful, starting with recruitment drive by MNC Infotech Private Limited on December 6th at the Don Bosco Tech Manihandam. The drive aimed to connect eligible candidates with the job opportunities and non-voice process and data entry roles, providing details about the company, job requirements, and selection criteria. On December 20th, we celebrated Christmas with a Holy Mass and the blessing of the Christmas crib. The festivities included Christmas carols, skits, dance performances, and Christmas message by Father Selva STB, concluding with a cake cutting ceremony. DB Max students embarked on a month-long internship from December 20th to January 19th, gaining valuable experience and skills. On January 13th, we celebrated Pongal, emphasizing Tamil culture through traditional Pongal cooking, Rangoli competitions, and cultural programs. Activities like Panai Udaithal and group events fostered unity and joy. In honor of Don Bosco Month, we screened the Don Bosco movie on January 25th for all the students, providing an inspiring and educational experience. On January 26th, we organized a Don Bosco Month tournaments with the help of Brother Felix for our inmates who participated with great enthusiasm and thoroughly enjoyed the evening. Finally, on January 30th, we hosted a Don Bosco night for our inmates filled with fun activities, including a quiz that helped everyone to learn more about Don Bosco in an engaging way. The year 2024 and 25 at the Don Bosco Tech Manihandam and DB Mac Academy was filled with impactful events that enriched students' learning, skills, and overall development. These initiatives reflected the Institute's dedication to empower young people and prepare them for promising careers. Thank you. Thank you, Father. Dance is the hidden language of soul. Here we have amazing boys to show off their dance moves. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Un día yo voy a ser presidente de la República de Colombia. Plata, Colombia. Plata, Colombia. Plata, Colombia. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Plata, Colombia. Plata, Colombia. Plata, Colombia. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. எம்மாடி எம்மாடி உன்னால நான் துடிக்கிறேன். பச்சை குத்திக்கின உன்னோட பேர வலியில குச்சேண்டி 10,000 வீர. பச்சை குத்திக்கின உன்னோட பேர வலியில குச்சேண்டி 10,000 வீர. நான் உன் பூச்சாண்டிகள்லாம் நடுங்கிறவன் இல்ல,
அலற விடுறவன் அக்கா மக ஜனப்பொருத்தி இருந்தாலே கடலுக்கு ரெடி சொல்லி பாசம் தந்தாலே கடலிச்ச சந்தோஷத்தில் ஆகாயத்துல பறந்தேன்டா பிள்ளை ஒண்ணு இருந்தாண்டா மாமந்தார அவன் தாண்டா அழகிய கொடியே என்னோடு மாமா ஓ அவன நம்பாத என் பின்னாடி மாமா ஏ அழகிய கொடியே நீ என்னோடு மாமா ஓ அவன நம்பாத என் பின்னாடி மாமா நான் காதலுக்கு காமக்கார தந்த வந்தான் பேச இந்த Thank you, boys, for wonderful performance. Now, I invite our esteemed chief guest of the Father Raj to deliver the special address for the graduation ceremony. I am very, very happy to be here. இங்கே உங்களோடு அதுவும் இந்த Don Bosco திருவிழாவின் பொழுது உங்களோடு இருப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. Happy feast to you all. Happy feast. It's a very special day, and I claim that I am a son of Don Bosco. Wherever I go, I carry Don Bosco with me. இப்போ சில இடங்களுக்கு போகும் பொழுது தான் என்ன பேசலாம் அப்படின்லாம் தோணும். ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு சென்ற வாரம் தஞ்சாவூரில் இருந்தேன். அப்பொழுதும் இதே ஃபீலிங் தான், இமோஷனல். ஏனென்றால் அந்த இல்லம் எப்படி இருந்த பொழுது நான் அங்கு சென்றேன், அந்த இல்லத்தோடு இணைந்து செய்த பணிகளை திரும்பி சென்று பார்க்கும் பொழுது அங்கே இருக்கும் அந்த இளைஞர்கள் இன்று பெரியவர்களாகி பல பதவிகளில் இருந்து அவர்களை பார்க்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி, அந்த பள்ளி உயர்ந்திருக்கின்ற நிலை, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஆனந்தம், அதிலிருந்து ஒரு ஆனந்த கண்ணீர் கூட என்று சொல்லலாம். அதே போல்தான் எனது 2வது பயணம் இந்த இல்லத்தில். நான் திருச்சி சலேசியா மறைமாநிலத்திலே நானும் கூட்டி கடிச்சு போட்டு பார்த்தா 3 இடத்துல தான் இருந்திருக்கிறேன். இந்த 25 ஆண்டுகள் சலேசிய குருவாக இருக்கின்ற 25 ஆண்டுகளிலே நான் சலேசியனாகி 37 ஆண்டுகள் ஆகிறது என்று நினைக்கின்றேன். ஆமாம், 36 ஆண்டுகள். ஆனால் இந்த 25 ஆண்டுகளிலே நான் இருந்தது 3 இடங்கள் தான். இது 2வது இடம். அதேபோல் இந்த இடத்திலும் இது எப்படி இருந்தது, என்னவாக இங்கிருந்து நான் சென்றேன் என்றெல்லாம் நினைக்கும் பொழுது ஒரு விதமான ஆனந்தம். அதிலும் இன்னும் சில பேர் நான் விட்டு சென்ற சில பிட்டுகள் எல்லாம் இன்னும் இங்கே இருக்கின்றதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அதைவிட முதலில் நான் இந்த தந்தையர்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அருட்தந்தை சார்ல்ஸ், அருட்தந்தை செல்வகுமார், அருட்தந்தை பிரிட்டோ, மற்ற சகோதரர் ஆரோக்கியதாஸ் எனது நெருங்கிய நண்பர், மற்ற தந்தையர்கள் ஃபாதர் தம்புராஜ் எனது நண்பர், மற்ற தந்தையர்கள், சலீஷியர்கள் அனைவருக்கும் இந்த இல்லம் எவ்வாறு சென்று கொண்டு இருக்கிறது, இவர்கள் என்ன விதமான சேவைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு பெருமையாக இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். I am sure today Don Bosco will be very happy to see this institute growing. I would only say it is growing. அருட்தந்தை சார்லி அவர்கள் சொல்லும் பொழுது இது DBIs ஆக ஆரம்பித்து டிபி காலேஜாக மாறி இன்று டிபி அகாடமியாக இருக்கிறது. அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் ஒரு தூர பார்வை கொண்டவன். எனவே பெயர் எப்படி மாறுகிறது, அதை வைத்து அவர்கள் என்ன செல்கிறார்கள் என்பதை எல்லாம் தாண்டி
இங்கே அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு எப்பொழுதுமே முக்கியமாகப்பட்டிருக்கிறது. அந்த விதத்திலே இந்த இல்லம் அவர் சொன்ன பொழுது 19 ஆண்டுகள் என்று சொன்னார்கள். நான் அப்பொழுதுதான் பிரிட்டோ ஃபாதரை பார்த்து சொன்னேன், ஓ எனக்கு வயசாகி கொண்டு இருக்கிறது என்று நினைத்து கொண்டேன். மன்னிக்கவும், நான் ஃபாதர் ரொசேரியோ த வெரி இம்பார்ட்டண்ட் பர்சன் அவரை விட்டுட்டேன். அவரும் ஆக்சுவலாக நான் இங்கே அருட்தந்தையாக இருக்கும் பொழுது அவர் இந்த கல்லூரியில் சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் படிக்கும் பொழுது அவருடைய தீசிஸ்லாம் இங்கேருந்து தான் பண்ணுவார். எனவே அவருடைய இளம் வயதிலிருந்தே எனக்கு தெரியும். ஒரு விதத்திலே அவர் இந்த இல்லத்திற்கு வந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர் படித்த படிப்பிற்கும் அவர்கள் செய்யும் பணிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. என்னையெல்லாம் விட நன்றாக செய்வார்கள் என்பதில் தான் நான் நம்பிக்கையாக இருந்தேன். அதே போல தான் ஃபாதர் சார்லி அவரும் ஒரு கம்ப்யூட்டர் படித்தவர். ஸோ அந்த எங்களுக்கு சஜஷன்லாம் வரும், இந்த ஹவுஸுக்கெல்லாம் இல்லத்தந்தைகளை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு. நான் முதல்ல சார்லி பேர் தான் எழுதியிருந்தேன். இப்போ ஒரு வேளை என்ன திட்டுறாரோ என்னவோ தெரியல. அவர் நான் ஒழுங்காக இருந்தேன், அங்கே கூப்பிட்டு என் பேரெலாம் நீங்கள் எழுதிட்டீங்க, கவலைப்படாதீங்க, நம்ம எழுதுறதெல்லாம் அவனுங்க சீரியஸாக எடுத்துக்க மாட்டானுங்க, அது வேறு விஷயம். அவனுங்க போக்கில் போயிட்டுருப்பானுங்க. நம்ம நம்ம ஆறுதலுக்கு நம்ம சொல்லிக்க வேண்டியது தான், ஃபாதர் உங்கள் பேரை நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒரு இதையெல்லாம் தாண்டி இந்த இல்லம் இப்போ இவ்வளவு இளைஞர்கள் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், உங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் இவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள், என்ன செய்ய போறீர்கள் என்பதை நான் யோசிக்கும் பொழுது எனக்குள்ளே கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும். கடந்த 4 நாட்களாக, இது இன்றைக்கு 7வது நாள் சரியாக சொல்ல வேண்டுமென்றால், ஏறக்குறைய நான் ஒரு 100கணக்கான இளைஞர்களை எங்களது அலுவலகத்திலே சந்திப்பேன். நாங்கள் அங்கே போக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏனென்றால் எங்களுடைய பதவி என்பது ஒரு பெரிய தார தப்பட்டையோடு செல்லக்கூடிய பதவி. நான் அப்படி கீழே இறங்கி வந்தாலே 4 பேர் நமக்கு முன்னாடி போவான் ஆஃபீஸில். அதுக்கு பயந்துக்கிட்டே நான் கீழே வர்றதில்லை, அதான் உண்மை. எல்லாரையும் ஒதுங்குங்கன்னு அப்படிலாம் போயிட்டு அலப்பறை பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப சாதாரணமாக எல்லாம் வேலையை பாரு நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் எப்பொழுதும் செல்வேன். அங்கே 100கணக்கான இளைஞர்கள் எங்கள் அலுவலகத்தில் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 500 இளைஞர்கள், இளம் பெண்கள். அவர்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? அதுலேருந்து தான் நம்மளுடைய விஏஓஸ், ஊரக வளர்ச்சித்துறை, எல்லா துறைகளிலும் அந்த பேசிக் ஜாப், அரசாங்க அலுவல் என்பது இந்த குழுக்களிலிருந்து தான் வரும். அதில் போயிட்டான் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் த ஹையஸ்ட் செக்யூரிட்டி இன் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதற்கு போட்டி போடும் அந்த போட்டியாளர்கள், அவர்களை சந்தித்து நான் ஒருத்தரை கூட சும்மா அனுப்புகிறதே கிடையாது. நீங்கள் ட்விட்டர்லலாம் ஆக்டிவாக இருக்கிறவங்க, இன்ஸ்டாவில் ஆக்டிவாக இருக்கிறவங்க, யூ கேன் வாட்ச் மை வீடியோ தீஸ் டேஸ். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். அதனால தான் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இளைஞர்களை சந்திக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு உத்வேகம் வரும். சில பேர்கிட்டலாம் நான் கேட்பேன், எங்கேருந்துமா வரீங்க? அந்த கடைசி எண்டு வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க, நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் எங்கம்மா? பெருந்துறையில் எங்கம்மா? அந்தியூரில் எங்கம்மா? அப்படின்னா தான் ஊர் பேரை சொல்லுவான். இப்படியே அவன் என்னை சுற்றி வளைச்சி 7 ஊரை சொன்ன பிறகு 8வது ஊரை சொல்கிற வரைக்கும் நானும் விடாமல் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் அவர்கள் எல்லாரும் கிராமப்புறங்களிலிருந்து வருகிறார்கள் என்று. ஆனால் அவர்களிடத்தில் இருக்கும் அந்த ஃபயர் அப்படின்னு சொல்லுவீங்க தெரியுமா, அது வேற லெவல். நான் என்னையே பார்த்து நினைத்து கொள்வேன், இவங்க வயசுலலாம் அப்படி நான் இருந்திருந்தால் இன்றைக்கி நான் எங்கேயோ இருந்திருப்பேனே என்று கூட நான் நினைத்து கொள்வதுண்டு. சில பேர் சொல்லுவான், எத்தனாவது அட்டம்ப்ட்? ஃபஸ்ட் அட்டம்ப்ட். இன்னொருத்தர் வருவார், எத்தனாவது அட்டம்ப்ட்? 4வது அட்டம்ப்ட். ஒருவன் என்னிடம் சொன்னான் 10வது அட்டம்ப்ட் டிஎன்பிஎஸ்சில். கட்டி பிடித்து அவனுக்கு ஒரு வாழ்த்து கூறினேன். அவன் மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? 10 முறை டிஎன்பிஎஸ்சி தேர்வை எழுதி ஒரு அரசாங்க வேலைதான் தான் வாங்க வேண்டும் என்று
உழைத்து கொண்டிருந்த ஒரு இளைஞனின் மனநிலை என்னவாக இருக்கும்? யோசித்து பாருங்கள். அதில் அவ்வாறு வந்தவர்களில் பலர் என்னிடம் சொன்னார்கள், நீங்கள் தான் சார் எங்களுக்கு ஹீரோ என்று சொன்னார்கள். நான் அவர்களை சந்தித்ததே கிடையாது. எல்லாமே இந்த சோஷியல் மீடியா. அவர்கள் சொன்னதால் கடந்த 4 நாட்களாக முதன்முறையாக எனது டிஎம்ஐ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஐ நோ வாட் இஸ் மீடியா, ஸோ ஐ கண்ட்ரோல். என்னோடய சோஷியல் மீடியாவை நான் 15 நிமிஷத்துக்கு பார்த்தேன்னா என்னுடைய மொபைல் வந்து எனக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ மை சோஷியல் மீடியா டைம் இன் அ டே இஸ் ஒன்லி half an hour. 15 minutes ஃபார் ட்விட்டர், 15 minutes ஃபார் இன்ஸ்டாகிராம். அதை தாண்டி இந்த நாட்களிலே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறேன் ட்விட்டரில். பிகாஸ் 3 days பேக் இந்த இளைஞர்களை பார்த்து பேசிய பிறகு, உங்களை பலமுறை நாங்கள் சந்திக்க முயற்சி செய்தோம், உங்களிடம் பேச வேண்டும் என ஆவலாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது நான் ஒரு மெசேஜ் போட்டு என்னுடைய டிஎம் ஓப்பன் பண்ணேன். நிறைய மெசேஜஸ் அவர்களை பற்றி, அவர்களை வாழ்க்கையை பற்றி. ஏன் இந்த இளைஞர்கள் நம்மிடம் உருவாவதில்லை? நம்ம இன்ஸ்டிடியூட்டில் இவங்களாம் எங்கே போனாங்க? இது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இளைஞர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். உறுதியாக சொல்கிறேன், நான் சந்தித்த அத்தனை பேரும் ரொம்ப கம்மி, ஒரு பெர்சன்டேஜ் வைஸ் நான் ஐ டோல் தம் இன் மை போர்ட் மீட்டிங், இந்த குரூப் 4 எக்ஸாம் மாதிரி எனக்கு சந்தோஷம் கொடுக்கின்ற ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு 85 to 90% ஃப்ரம் வெரி வெரி ரூரல் ஏரியாஸ் அவன் வெறித்தனமாக படிச்சுட்டு வந்துருக்கிறான். சொன்னது மாதிரி 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 10 முறை படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். 10வது முறை வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அஃப்கோர்ஸ் குரூப் 4 வந்து நீங்கள் 4 தடவை தான் எழுத முடியும். ஆனால் அவன் ஒவ்வொரு தேர்வையும் என்னுடைய டிஎம்ல சில இளைஞர்கள் எனக்கு எழுதியிருக்கிறார்கள், உங்களிடம் நான் சர்டிஃபிகேட் வாங்கினதில் எனக்கு பெருமை, ஆனால் மீண்டும் வருவேன். குரூப் 2விலும் வெற்றி பெற்று குரூப் 1லும் வெற்றி பெற்று உங்களிடமிருந்தே நான் சர்டிஃபிகேட்டை வாங்கி செல்வேன். எங்கடா இருக்கிறீங்க? ஐ திங்க் தே ஆர் மை கைட்ஸ். இன்றைக்கு நான் இப்படி இருக்கிறேன். எனது வாழ்க்கையில் இந்த வயதிலும் இவ்வளவு பணிகளை செய்த பிறகும் என்னில் ஒரு உத்வேகம் இருக்கிறது, என்னில் ஒரு மோட்டிவேஷன் இருக்கிறது, என்னில் ஒரு ஃபோக்கஸ் இருக்கிறது என்றால் அந்த இளைஞர்களை நான் சந்தித்து விட்டேன். இனிமேல் நான் வித்தியாசமானவன். உண்மையிலே சொல்கிறேன். The congregation can take what I am telling you now. I am going to be different, not because it is not my own credit, but the young people that I meet. நான் சந்திக்கும் இளைஞர்கள் என்னை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதுதான் என்னில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாற்றமாக நான் இன்று பார்க்கின்றேன். அந்த மாற்றம் எங்கிருந்து வருகிறது? உங்களிடமிருந்து வருகிறது. நீங்கள் தான் மாற்றத்தின் மாற்றமாக இருக்க வேண்டும். இருப்பீங்களா? பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது. will you இருப்பீர்கள்? அப்படி மாற்றத்தின் மாற்றமாக இருப்பீர்களா? because this is the time. இது உங்களுடைய நேரம். இதை நீங்கள் வீணடித்து விட்டால் எல்லாம் முடிந்துவிடும். அதைத்தான் நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். இது போன்ற இளைஞர்கள், மோட்டிவேட்டட் இளைஞர்களோடு நான் அன்று வளர்ந்திருந்தால் எனது பாதை என்னவாக இருந்திருக்கும் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக வேறு பாதையை எடுத்திருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த கருத்தோடு 2 கருத்துக்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். அதை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். முதலாவது, இன்றைக்கு உங்களிடத்திலே நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. உங்களை வளர்த்து கொள்ளும் பொறுப்பு, உங்களது குடும்பங்களை வளர்த்து எடுக்கும் பொறுப்பு. இதை தாண்டி யூ நீட் டு ப்ரொடெக்ட் தி ஐடியா ஆஃப் தமிழ்நாடு. இன்று தமிழ்நாடு என்ற அந்த ஒரு கருத்தையே நீங்கள் காக்க வேண்டிய கடமை உங்களிடத்திலே இருக்கிறது. ஏனென்றால் அது போன்ற விஷயங்கள் இன்று நம்மிடையே நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்றோ முந்தநாற்றோ ஏதோ ஒரு கிளிப் பார்த்தேன். அதில் ஒரு சினிமா கிளிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
மதராஸ் மாகாணம் தமிழ்நாடாக மாறியதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு தமிழகமாக மாறக்கூடாததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்று ஒரு திரைப்படத்திலே ஒரு வசனம் வருகின்றது. இதுதான் உண்மை. இன்றைக்கு பலர் நம்மை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மெக்காலே எஜுகேஷன், அவர் கொடுத்த கல்வி முறை தவறானது, அவர்கள் தவறு செய்து விட்டார்கள். ஆனால் இன்று மெக்காலே என்று ஒருவர் இங்கு இல்லை என்றால் நீங்களும் நானும் இங்கே இல்லை. இதுதான் உண்மை. ஒரு பிரிவினர்கள் மட்டுமே படித்து கொண்டிருந்த காலத்திலே கல்வி எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும், எல்லோரும் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோருமே அரசு பணிகளுக்கு வர வேண்டும் என்று ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர். இன்றைக்கு அவரையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. ஜியு போப், பென்னி குயிக், எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் இவர்கள் தாக்கி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய கல்லறைக்கு சென்று அவர்களை பார்த்து விட்டு வருவது. இந்த கல்லறைக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். இங்கிலாந்து, பிரான்ஸ், எங்கெங்கெல்லாம் போகிறனோ தேடி கண்டுபிடித்து அவர்களது கல்லறைகளுக்கு சென்று அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு வருவேன். எனவே தமிழ்நாட்டை காக்கக்கூடிய கடமையும் உங்கள் கைகளிலே இருக்கிறது. அது வீட்டில் உட்காந்துக்கிட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு நம்மளுடைய நேரங்களை விரயமடித்து கொண்டிருந்தால் அது நடக்கவே நடக்காது. உங்களுடைய சிந்தனைகள், அதற்கான படிப்புகள், அதற்கான வாசிப்புகள். I am a Catholic priest, I am a Don Bosco priest, but I am a proud Periyarist. புரிஞ்சுதா நான் சொல்கிறது என்னன்னு? ஆங்கிலத்தில் சொன்னேன், புரிஞ்சவங்களுக்கு. நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ சலேசிய குரு. ஸோ வாட்? ஆனால் நான் பெரியாரின் தத்துவங்களை கடைபிடிப்பவன். இட் இஸ் நாட் அ கான்ட்ரரி. அது ஏதோ ரெண்டு எதிர்ப்பு சக்திகள் கிடையாது. நாம் இன்று இங்கே துணிச்சலாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறோமே, நம்மை வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறோமே, இந்த சிந்தனைகள் எல்லாம் இந்த மண்ணில் விதைக்கப்பட்டவை. எனவேதான் வாசிப்புகள் நமக்கு அவசியம். அதிலும் தமிழ்நாட்டை சார்ந்த வாசிப்புகள் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். தோ பரமசிவம் என்று தமிழ் வரலாற்றை பற்றி ஒரு சின்ன புக்கு தான். ஆக்சுவலாக ஐ டோன்ட் மைண்ட் பையிங் தட் புக், கிவிங் டு ஆல் ஆஃப் யூ டு ரீட் தட் புக். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் அதை வாங்கி படிப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். பெரிய புக்கெல்லாம் கிடையாது, ஒரு 40-50 பேஜ் தான். அதை ஒன்று மட்டும் படிங்க. ஏன் அதை ஒன்று மட்டும் படிக்க சொல்கிறேன்னா, அதற்கு பிறகு நீங்கள் ஒவ்வொன்றையும் படிப்பீர்கள். உங்களது கருத்தியலை நீங்கள் கவனம் செலுத்தி அதிலிருந்து நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் உங்களை வழி நடத்தும். ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு இருக்காதீங்க. யூ ஆர் கேப்பபிள். நீங்கள் எல்லாம் அதற்கு தகுதியானவர்கள். இதைத்தான் நான் இளைஞர்களிடத்திலே பார்த்து கொண்டு இருக்கிறேன். எப்பொழுதுமே பார்க்காததை நான் இப்பொழுது இந்த தேர்வாணையத்திலே இந்த இளைஞர்களை சந்திக்கும் பொழுது நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். வாட் அ ஃபயர்! நான் உங்களுக்கு கதையாக சொல்லலாம். ஒரு தேர்வு ஒன்று நடந்தது, சிவில் ஜட்ஜ். ஓகே, அவர்கள் ஒரு 15-20 பேருடைய வாழ்க்கை. ஆனால் நான் அவ்வளோ பேரையும் சொல்ல போகிறதில்லை. ஒரு சில பேருடைய இட்ஸ் அ ரியல் லைஃப் ஸ்டோரி. இட் இஸ் யூ, மீ. அதை மட்டும் நான் சொல்கிறேன். இஃப் தட் டசன்ட் இன்ஸ்பயர் யூ, நத்திங் ஹியர் வில் இன்ஸ்பயர் யூ. ஐம் டெல்லிங் யூ. முதல் பெண்மணி ஜவாதி ஹில்ஸ். ஜவாதி ஹில்ஸ்னால் அந்த மெயின் டவுன் கிடையாது, அதுலேருந்து பல மைல் தூரம் நடக்கக்கூடிய ஒரு தூரம். அங்கே அவள் ஒரு வயதான ட்ரைபல் கேர்ள், வயதான பாட்டியோடு வசித்து கொண்டு இருக்கிறாள். அந்த பாட்டிக்கு ஒரு பென்ஷன் வாங்கணும், ஓல்டேஜ் பென்ஷன். அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு திருப்பத்தூர் கலெக்டரேட்டுக்கு போகிறாங்க. அங்கே திருப்பத்தூர் கலெக்டரேட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸுக்கு இவங்க ரொம்ப இல்ட்ரீட் பண்ணிடுறாங்க. அவர்களை சரியாக அங்கே நடத்தவில்லை. அந்த அந்த 11ஆம் வகுப்பு என்று சொன்னால் அதான் நான் ஞாபகம் வைத்திருக்கின்றேன். அந்த சமயத்திலே அவருக்கு கோபம் வருகிறது. அந்த கோபத்தை அவள் என்ன உறுதியாக முடிவு செய்கிறார் என்றால், நான் ஒரு
வக்கீலாக மாறி படித்து வக்கீலாக ஆகி அதற்கும் மேல் என்னென்ன அரசு தேர்வுகள் வருவதோ அதை எழுதி ஒரு நீதிபதியாக மாறுவேன் என்று. இன்று அவள் ஒரு நீதிபதி. குழந்தை பிறந்து ஒரு வாரத்திலேயே அவள் இன்டர்வியூக்கு வருகிறாள். அவளுக்கு நேர்காணல் நடத்திய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இது ஒரு. இன்னொன்று, திண்டுக்கல் மாவட்டத்திலே அங்கே இருக்கின்ற நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் பார்த்துருப்பீர்கள் இல்லையா? சினிமாவிலையாவது பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருப்பீங்க. அந்த நீதிமன்றத்திலே அவனுடைய தாய் அங்கே பெருக்கிறாங்க, ஸ்வீப்பர். இந்த சின்ன பையன் ஸ்கூலு முடிஞ்சிருச்சுன்னா அங்கே போய் உட்காந்து, ஏன்னா இந்த அம்மா தானே பெருக்கிறான், எல்லாம் போயிடுவாங்கல்ல, இந்த அம்மா தானே பெருக்கிட்டு இருக்குது. இவன் அங்கே அந்த சேர்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே உட்காந்து இவங்க அம்மாவே பார்த்துட்டு இருப்பான். அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி வழக்கறிஞர் பட்டப்படிப்பு படித்து டுடே ஹீ இஸ் அ ஜட்ஜ். அவரும் இன்று ஒரு நீதிபதியாக இருக்கின்றார், மாவட்ட அளவில் சிவில் ஜட்ஜ். இப்படி ஒவ்வொன்றாக பல இதைவிட பெரிய இதெல்லாம் உண்மை கதைகள். ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா லைனாக இருக்கும். தூத்துக்குடி மாவட்டத்திலே அவருடைய அப்பா விவோவாக இருக்கிறார். மணல் குவாரியிலே அங்கே ஒரு நேர்மையான அலுவலர் அவர். அவர்களிடத்திலே இருந்த தகராறிலே அவர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட பிறகு அந்த பையன் ஒரு முடிவெடுக்கின்றான். நான் வழக்கறிஞர் பட்டப்படிப்பு படித்து எனது தந்தைக்காக போராடி நான் நீதி வாங்குவேன். இதுபோன்று யாரெல்லாம் ஊழல் செய்கின்றார்களோ அவர்களை நான் இங்கே கொண்டு வந்து நிறுத்துவேன். தைரியம் ஒன்றே எனக்கு மூலதனம் என்று சொல்லி அவரும் வழக்கறிஞராகி இன்று அவரும் நீதிபதியாக ஆகியிருக்கின்றார். நாம் டோபி கம்யூனிட்டி என்று சொல்வோம். அதிலிருந்து ஒருவர், ஒரு விவசாயியின் 3 மகள்கள் ஊரில் இதுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்றாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அவங்க அப்பா காலில் விழுந்து, நான் எப்படியாவது படிக்க வைங்க, தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுங்க, எந்த ப்ரெஷரும் எனக்கு வேண்டாம், நான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறேன், என்னோட கல்யாணம் இல்லை நீ தான் மூத்த பிள்ளை. ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா, இப்படியெல்லாம் உங்களை ஏமாற்றி வச்சுருப்பாங்க பிள்ளைங்களா. எந்த ப்ரெஷருக்கும் இடம் கூடாமல் வழக்கறிஞராகி அவளும் இன்று நீதிபதி. இப்படியே நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த இளைஞர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? இதுதான் கேள்வி. இப்போ உங்களை போன்ற இளைஞர்கள், நீங்கள் ஒன்று இவங்களெல்லாம் பார்க்கவே இல்லையா? இதுக்காக நீங்கள்லாம் இந்த படிப்பை விட்டு வழக்கறிஞராகணும்னு சொல்ல, உங்களுடைய துறைகளிலிருந்தே நான் பல எடுத்துக்காட்டுகளை என்னால் சொல்ல முடியும். எனக்கு சமீபத்தில் அருட்தந்தை சொன்னது போல என்னுடைய 2வது, அதாவது ஆங்கிலத்தில் நான் எழுதிய புத்தகத்தை தமிழிலே உலக சினிமா, நான் உங்கள் லைப்ரரிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அந்த புத்தகத்தை ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நான் அதை டொனேட் பண்ணிட்டேன். அது என்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னா, சென்னைக்கு வருகின்ற உதவி இயக்குனர்களை அவர்களுக்கென்று ஒரு தங்குவதற்கான இடம், அவர்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி, அவர்களுக்கென்று ஒரு நாள் பயிற்சிகள் கொடுக்க, அந்த பயிற்சிகள் கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஆர்கனைசேஷன், அதில் யாரெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. வெற்றிமாறன், மிஷ்கின், ராம், லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்பராஜ், இப்படி எல்லா இயக்குனர்களையும் வைத்து அந்த இளைஞர்களுக்கு இது போன்று ஒரு கருத்தரங்கங்களை நடத்தி கொண்டிருக்கிற, பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அவர்கள் என்னிடம் பல ஆண்டுகளாக கேட்டார்கள்,
ஸோ அந்த புத்தகத்தை அவர்கள்தான் பதிப்பித்து இருக்கிறார்கள். நானே அவர்களிடமிருந்து காசு கொடுத்து தான் வாங்கி கொண்டு இருக்கின்றேன். ஏனென்றால் அந்த பணம் அவர்களுக்கு அந்த அவர்கள் செய்யும் உதவிக்காக சென்றடைகின்றது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், அங்கேயும் பல இளைஞர்கள், நீங்கள் வெற்றி பெற்ற இயக்குநர்களை எல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள். இங்கேயே சில பேரை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். லெனின் ஹஸ் கம் ஹியர், ரைட்? அவருடைய கதைகளை எல்லாம் கேட்டீர்கள் என்றால் இது போன்ற இளைஞர்களின் கதைகளாகத்தான் இருக்கும். எனவே இளைஞர்களே, இது உங்களின் காலம். இங்கே மாற்றம் நடைபெற வேண்டும் என்றால் அது உங்களிடமிருந்து மட்டுமே வர முடியும். இதற்கு உங்களது கொள்கைகள், உங்களது குறிக்கோள்கள், அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நிறைய வாசிக்க வேண்டும். உங்களுக்கு பிடிச்சதையெல்லாம் முதல்ல வாசிங்க. அதற்கு பிறகு அந்த வாசிப்பு உங்களுக்கு பழக்கமாகி விடுகின்ற ஒரு தருணத்திலே என்ன வாசிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள். அல்லது நீங்கள் வாசிக்கின்ற வாசிப்பு உங்களை தீர்மானிக்க வைக்கும். இது வந்து நேச்சுரல் ப்ராசஸ். இதை நீயா தடுத்தாதான் உண்டு, இல்லைன்னா இப்படி தான் நடக்கும். எனவே இந்த கருத்தை மட்டும் உங்கள் முன் வைத்து நீங்கள் அனைவரும் ஒரு குறிக்கோளில் திண்ணமாக இருக்கின்ற இளைஞர்களாக வளர்ந்து இந்த தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் நிறைய சேவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லாமல், இதை மாற்றி அமைக்க, இந்த கட்டமைப்புகளை சிறப்பாக கொண்டு செல்ல நீங்கள் ஒரு வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, இன்று என்னை இங்கே அழைத்ததற்காகவும் அனைத்து தந்தையர்களுக்கும் நன்றி கூறி, உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, Father, for your words of enlightenment. It's my pleasure to welcome our senior students to come over to the stage and receive their graduation certificates. Mani Selvan, Ajay, Stanley, Manikam, Dev Prasad, Jayasilan, Alvin Leo, Irfana, Father Joseph Lawrence, Tamil Selvan, Tamil Selvan, Rinsi Divya, Anthony Lipson, Vignesh Kumar, Priyanka,
Sridhar, Vivian, Vasant Kumar, Tilaga, Bismi Safrin, Sugopriya, Sugopriya, Nadia, Aswant, Suresh, Riaz, Alfred James, William, Edwin, thank you, fathers. We have come to the close of this wonderful event. Hi, I invite Saju to deliver the vote of thanks. On behalf of DB Mac Academy, I extend my heartfelt gratitude to everyone who has contributed to making this event a grand success. First and foremost, I thank God Almighty for His abundant blessings and guidance which have made this event possible. As Mr. Eckhart once said, if the only prayer you said in your whole life was thank you, that would suffice. We are truly grateful for His presence in our lives. I would also like to express our deepest appreciation to our chief guest, Reverend Father A. Raj, SDB, Honorable Member of the Tamil Nadu Public Service Commission, TNPSC, for honoring us with his presence and sharing his inspiring words. Your speech has truly enlightened and motivated us all. As John F. Kennedy wisely noted, we must never forget that the highest appreciation is not to utter words, but live by them. A special thanks to Father Rector for the warm and heartfelt welcome speech and for introducing the chief guest. Your unwavering support and guidance have always been a beacon of light for us. We also extend our gratitude to all the Salesians for their support, guidance, and presence. As G.B. Stern said, silent gratitude isn't much use to anyone, and we are grateful for your vocal and visible support. I also want to extend my sincere gratitude to all the performers for their outstanding dance and song performances. Your talent and dedication have added a special charm and vibrancy to this event. A special word of appreciation to Father Rosario, Mr. Jerry, Mrs. Pavitra, and the DB Mac and Tech captains for the dedication to the cultural program. As Friedrich Nietzsche beautifully put it, the essence of all beautiful art, all great art, is gratitude. A special thanks to Don Bosco Alahil Media team for their support in illuminating our
students with media education. As Albert Einstein said, it's the supreme art of the teacher to awaken joy in creative expression and knowledge. We extend our heartfelt thanks to the Servite Nursing College community, including the superior and sisters, staff and students, for your lovely and appreciative presence. Truly embodies the spirit, as Helen Keller once said. Alone we can do so little, together we can do so much. To all the students, your dedication, meticulous planning, and tireless efforts have made this event seamless and enjoyable. Thank you for your hard work and commitment. Remember, no duty is more urgent than that of returning thanks. As Oprah Winfrey once said, the more you praise and celebrate your life, the more there is in life to celebrate. Lastly, I extend my heartfelt thanks to all the students, staff, and domestic workers for being here and supporting us. Your presence and encouragement mean a lot to us. As William Arthur Ward said, feeling gratitude and not expressing it is like wrapping a present and not giving it. Thank you, and may you all have blessed and wonderful life ahead. வாழ்கிறாடும் போஸ்கோ காலம் கடந்து கனவுகள் சுமந்து வாழ்கிறார் தொன் போஸ்கோ எல்லைகள் கடந்து இந்திய மண்ணில் வாழ்கிறார் இளைஞன் நீ அது போதுமே என்றவர் நம்மிடை வாழ்கிறார் இளைஞரின் மனங்களில் என்றும் நிலைத்தே வாழ்கிறார் தொன் போஸ்கோ ஆயனில்லாடுகள் போல அலைபவரை தேடிச் செல்லுவோம் உறவு உணர்வு உடைமைகள் இழந்தோர் உடனிருந்து நாம் தேற்றுவோம் ஆதரவும் அரவணைப்பும் அன்போடு வழங்கி பேணுவோம் தடுப்பு முறை கல்வியின் வழியே நல்வழி நடத்தியே செல்லுவோம் விழிந்து நிலை வாழும் இளையோரே நமது பணி வாழ்வின் மையமே இரவு பகலென்று பாராமல் சோம்பல் சோர்வின்றி உழைப்போமே வாருங்கள் ஒன்றாய் கூடுவோம் வாழும் தொன் போஸ்கோவாய் மாறுவோம் வாழ்கிறார் தொன் போஸ்கோ காலம் கடந்து கனவுகள் சுமந்து வாழ்கிறார் தொன் போஸ்கோ எல்லைகள் கடந்து இந்திய மண்ணில் வாழ்கிறார் ஜனகணமன அதிநாயக ஜெய